ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, ஆயுஸோட எக்ஸப்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் போகிறது தானே நீங்களும் போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது ரியாலிட்டி என்னன்னு சொல்ல போகிறேன். இப்போ அப்படின்னா ஆயுஸோட கட் ஆஃப்ங்கிறது ஒவ்வொரு யூடியூப் சேனல் சொல்கிறத தாண்டி உண்மை அங்கே என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியுது சொல்கிறதில்ல. நான் வந்து போன இயர் ஆஃப்லைன் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது 7.5 இதை நான் சொல்கிறது வந்து எதுக்காகனா, சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க கம்மி மார்க் எடுத்தும். அவங்களுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5க்கான மொத்த சீட்டு 90 சீட்டு தான் இருக்குங்கிறது யாருக்கும் தெரில. இதுதான் ரியாலிட்டியும் கூட. மொத்தமாக 90 சீட்டு மட்டும் தான் 7.5க்கே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே கேட்டகரி வைஸ் பிரிக்கும்போது அதிக மார்க் எடுத்தவங்க சீட் எடுத்துறாங்க. அப்போது கம்மி மார்க்கு உள்ளவங்களாம் வெயிட் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு இதுக்கு போகலான்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய பேர் இதுமாரி சொல்லி சொல்லி அவங்க டைமும் இதுவும் வீணடிச்சிட்டு தான் இருந்தாங்க போன இயர். ஏன்னா அதில் ஒருத்தர் நானும் தான் இருந்தேன். அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது வந்து 7.5 எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சிக்கான அலாட்மெண்ட் லெட்டர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ முடிஞ்சிருக்குங்கிறது சொல்கிறோம். இந்த முடிஞ்சதுலேருந்து இப்போ 7.5ல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் க்ளோசிங் கட் ஆஃப்லேருந்து ஒரு 20-30 மார்க் ரேஞ்சில் உங்கள் கேட்டகரி மார்க் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆயுஸில் 7.5ல் சீட் எடுக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நான் கேரண்டியாகவே சொல்லலாம். அதுக்கான கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 350 மார்க் கிட்ட நீங்கள் இருந்து +or-20 இருக்கலாம். ஏன்னா இந்த ஆயுஸில் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணுறவங்கிறது என்றைக்கி ஆயுஸுக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்கான்ட்டு நிறைய பேர் வரதில்லை. இப்போ ரியாலிட்டி என்னென்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த 20 மார்க்குங்கிறது நீங்கள் கூட குறைச்சலே போட்டுக்கலாம். இப்போ 350 மார்க்கிட்ட நீங்கள் பிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதேமாரி எம்பிசிக்கு 380, எஸ்சிக்கு 340, எஸ்டிக்கு 330, பிசிஎம்க்கு 370. இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாகவே இருக்கலாம், சீட் கிடைக்குங்கிறது. இதுதான் 7.5க்கான ரியாலிட்டி. இந்த இயருக்கு நடக்கிற கவுன்சிலிங்குமே நான் கேரண்டியாக சொல்வேன், இந்த மார்க் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கிட்ட சீட் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து தெரியப்படுத்துங்க. யாருக்குமே இந்த அவேர்னஸ் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.